அவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகால வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யோசுவா திட நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, மன உறுதியோடு, கர்த்தரை குறித்துதான ஒரு பற்றுதலோடு ஆண்டவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் இருக்கிறதான உறவை அவர் வெளிப்படுத்துகிறார். யோசுவா அழைக்கப்பட்டவர், யோசுவா தெரிந்து கொள்ளப்பட்டவர், கர்த்தரால பாதுகாக்கப்பட்டவர், கர்த்தரால பலப்படுத்தப்பட்டவர். மோசேக்கு அடுத்து ஒரு உன்னதமான கர்த்தருடைய தாசன் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினார் என்றால் அவர்தான் யோசுவா. ஒரு ஊர்ல ஒரு ராஜா யானையின் மேல சவாரி செய்து கொண்டிருந்தாராம். யானை ராஜாவை ஏற்றிக்கொண்டு மெதுவாய் கடந்து போய் கொண்டிருந்ததாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு பாதையில ஒரு பள்ளத்தை இறங்கி மீண்டும் ஏறுகிறதான வேளையில திடீரென்று ராஜா இருக்கிறதான அந்த இருக்கை அசைய ஆரம்பித்ததாம். ராஜாவுக்கு அருகாமையில் இருந்ததான தங்கமும் வைடூரியமும் இருக்கிறதான பெட்டி சருங்கி கீழே விழுந்து விட்டதாம். உடனே முன்னும் பின்னும் செல்லுகிறதான மந்திரிகள், வேலையாட்கள் கடந்து போய் அதையெல்லாம் பொறுக்க ஆரம்பித்தார்களாம். ஆனால் ஒரு வேலைக்காரன் மாத்திரம் கடந்து போய் ராஜா இருக்கிறதான அந்த இருப்பிடத்தை ஒரு கையிலும் இன்னொரு கரத்தையும் பலமாய் இருக பிடித்து கொண்டிருந்தானாம். ராஜா எல்லாரையும் கவனித்தாராம். ஒவ்வொருவர்களும் கீழே விழுந்திருக்கிறதான அந்த வெளியேற பெற்ற வஜ்ரக்கற்கள், பொன், வைடூரியம் இதெல்லாம் போய் பொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வேலைக்காரன் மாத்திரம் நான் இருக்கிறதான இந்த இருப்பிடத்தின் இந்த பலகையை உறுதியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறானே, என்ன என்று ஆச்சரியப்பட்டு அவனை பார்த்து கேட்டாராம். எல்லாரும் கடந்து போய் அந்த வெளியேற பெற்ற பொருட்களை பொறுக்கி ஒரு பெட்டியில போட்டு கொண்டிருக்கிறாங்க, நீர் மாத்திரம் நான் இருக்கிறதான இந்த இருப்பிடத்தை இறுக பிடித்துக் கொண்டிருக்கிறாயே, ஏன் என்று கேட்டாராம். நீ கடந்து போய் அவைகளை பொறுக்கவில்லையா என்று கேட்டால் அந்த வேலைக்காரன் சொன்னானா, மகாராஜா, என்னுடைய வாழ்க்கையில உணவில்லாத நான் தவித்த பொழுதெல்லாம் என்னை போஷித்த ராஜா என்றால் அது நீர்தான். என்னை காப்பாற்றி என் பசியை தீர்த்து, என் பசியை போக்கி, கஷ்ட காலத்துல என்னை ஆதரித்த இந்த மகாராஜா கீழே விழுகிறதற்கு நான் விடவே மாட்டேன். அந்த வெள்ளியும் பொன்னும் அந்த வெளியேற பெற்ற அந்த கற்களை விட நீர்தான் எனக்கு வெளியேறப்பட்டவர் என்று ராஜாவுக்கு சொன்னான். ராஜானுடைய இருதயம் குறித்ததாக உடனே அவனை வாழ்த்தி ராஜாவினுடைய அரசாங்கத்தில், ராஜாவினுடைய ராஜ்யத்தில் ஒரு பெரிய உயர்வை அவனுக்கு கொடுத்து, ஒரு பெரிய உத்தியோகத்தில் அவனை அமர்க வைத்து, அவனுடைய உத்தமத்தையும் அவனுடைய நன்றியுள்ள இருதயத்தையும் பார்த்து ராஜா அவனை உயர்த்தினார். இந்த கால வேளையில எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் சுற்றிலும் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். உங்க கண்களுக்கு முன்பதாக அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இப்படி உங்களையே திசை திருப்ப, உங்களுடைய சிந்தனையே தடுமாறை செய்ய அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஒன்று மாத்திரம் நீங்க மறந்து விடாதீங்க. உங்களை அழைத்த ஆண்டவரை சேவிக்கிறதை, உங்களை அழைத்த ஆண்டவரை பின்பற்றுகிறதை, உங்களை அழைத்த ஆண்டவரை அண்டி இருக்கிறதை ஒருபோது விட்டுறாதீங்க. அவர் மாறாதவர். யார் மாறினாலும் உங்க வாழ்க்கையில அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவரை சேவிங்க, ஆண்டவரோடு கூட இருங்க, ஆண்டவரை கூட வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் வெறுமனையாய் நம்மோடு கூட இருக்கிறவர் அல்ல, அவர் நமக்கு கூட இருந்து உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார், நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 41:10 அதைத்தான் சொல்லுகிறது. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார், உங்களை உயர்த்துவார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா?
அன்பின் பரலோக நல்ல பிதாவே, இந்த வசனத்தை கேட்டு இந்த ஜெபத்தில் இணைந்து என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை இவர்கள் மேல இறங்கி வரட்டும். இவர்களை பலப்படுத்துங்கப்பா. ரத்த கோட்டக்குள்ள முடிமறைங்க. இவர்களுக்கு நல்ல சுகபல ஜீவனை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. கர்த்தாவே, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் இன்னமோ உம்மை சேவிக்க, இன்னமோ உம்மை சேவிக்க, இன்னமோ உம்மால் ஆசீர்வதிக்கப்பட உயர்த்தப்பட கர்த்தர் கிருபித்தார். ஆண்டவருடைய மனதிற்கும் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். இவர்கள் வாழ்க்கையில, இவர்கள் சுற்றிலும், இவர்கள் கண்களுக்கு முன்பதாக எப்பேற்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் உடைய பிள்ளைகள் மாத்திரம் உம்மை அண்டி இருப்பதை ஒருபோது விட்டுவிடாதபடிக்கு இவர்களுக்கு உறுதுணையாயிரும். இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை மென்மேலும் உயர்த்தும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதுமே இவர்களை பலப்படுத்தி நடத்தும். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.